ஸோ கைஸ் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம் தான். ஸோ ஸ்மாக் டவுனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்திருக்கும். ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் செத் ராலின்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட்டு. ஸோ அங்கே வந்து என்னென்னு நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். டீட்டெயிலாக இல்லாமல் குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயில் வீடியோ வந்து அடுத்தது வரும். ஸோ ஸ்மாக் டவுன் வந்து கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்ம சிஎம் பங்க். அங்கே வந்து நம்மளோட பார்லிமெண்ட் கூட வராரு. சிஎம் பங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்லிமெண்ட் கிட்ட, ரோமன் ரெயின்ஸ் இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் வந்தால் தான் நான் வந்து என்னோட ஃபேவர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். எல்லாருக்கிட்டையும் வந்து என்னோட ஃபேவர் என்னன்னு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து வராரு. எண்டிங்ல வராரு. பார்லிமெண்ட் வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வராரு. ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கோவமா இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து என்ட்ரன்ஸ் கூட பண்ணல. ரொம்ப வந்து ஃபாஸ்டா வந்து வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிங்குக்குள்ள வராரு. அக்னாலேஜ் பண்ண சொல்றாரு. தென் அங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து செத் ராலின்ஸ் வந்து இன்டரப்ட் பண்றாங்க. செத் ராலின்ஸ் வந்து சிரிக்கிறாரு. நான் தான் சொன்னேன் நீ வந்து சிஎம் பங்கு வந்து மெயின் இவெண்ட் வந்து தந்துடக்கூடாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கலாய்ச்சுனுக்காரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் கிட்ட சொல்றாரு, நான் உன்கிட்ட வந்து பேச வரல, நான் வந்தது இங்க சிஎம் பங்கோட ஃபேவர் என்னன்னு தெரிஞ்சுக்க. தென் அதுக்கப்புறம் செத் ராலின்ஸும் சொல்றாரு, ஓ நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த ஃபேவர் என்னன்னு தான் தெரியணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். சிஎம் பங்க் வராரு. தென் அங்கேருந்து நம்மளோட சிஎம் பங்க் வந்து வராரு. பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் வந்து தரமா வந்து என்ட்ரி பண்ணி வராரு உள்ள. ஸோ சிஎம் பங்க் வந்து தன்னோட ஃபேவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து பால் ஹெமன் வந்து வேணும். அதுவும் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பால் ஹெமன் வேணும். என்னோட கார்னர்ல இருக்கணும் பால் ஹெமன். அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணி இதுல தான் ஃபேவரா, இதெல்லாம் நடக்க போறது இல்லையாவா? பால் ஹெமன் வந்து உனக்கு வந்து எஸ்லாம் சொல்ல மாட்டான். சரி பால் ஹெமன் சொல்றானோ சொல்லி முடிச்சு விடுறானோ வீட்டுக்கு போவோம். தென் அதுக்கப்புறம் பால் ஹெமன் பாத்தீங்கன்னா மூஞ்சு மாறுது. அங்க வந்து பால் ஹெமன் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் சொல்றாரு, என்னடா அழுவுறியா, என்னடா விஷயம்? தென் பால் ஹெமன் வந்து அழுவும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கோவமாகறா. ஏன்டா அழுவுற, நோ சொல்றா, சீர்மா சொல்றாங்க. அங்க செத் ராலின்ஸ்க்கு வந்து சிரிச்சு வயிறு வந்து வலிக்குது. அதுக்கப்புறம் கடைசியா பால் ஹெமன் வந்து சொல்றாரு, நோ மை ட்ரைபல் சீஃப், நான் வந்து அதை சொல்ல முடியாது. நான் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிஎம் பங்கோட ஃபேவரை வந்து ஓகே பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து கோவமாயிடுறாரு. பால் ஹெமனோட காலரை வந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு. அங்கிருந்து சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் போட்டுறாரு. தென் அங்க ரோமன் ரெயின்ஸ் வந்து அவுட் ஆயிடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா படுத்துறாரு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎம் பங்க் அண்ட் செத் ராலின்ஸ்க்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தாரு சிஎம் பங்க். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு வந்து போயிட்டாரு. கடைசியா சிஎம் பங்க் வந்து ரிங்குக்குள்ள வந்து நின்னுக்காரு. ஏப்ரல் ஆண்ட வந்து நம்மள பால் ஹெமன் வந்து கதறாரு, ஏன்டா ட்ரைபல் சீஃப் வந்து அசிட்டிங்கன்னு. இதோட பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன் வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து அடுத்தது வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.